مركز العلوم والحكم للدعوة والإرشاد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நன்றி என்ற ஒரு வார்த்தை பொதுவாகவே நம்மிடத்தில் அதிகமாக புழங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்ப ஒருத்தர் வாகனத்துல போயிட்டு இருக்கிறாரு, ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டூ வீலருடைய ஸ்டாண்ட் அவர் எடுக்காம போகும்போது யாராவது ஒருத்தர் உங்க ஸ்டாண்ட் எடுத்து விடுங்கன்னு சொல்றாரு. அப்படி ஸ்டாண்ட் எடுத்து விடல அப்படின்னா ஏதேனும் விபத்து ஏற்பட்டு விடும் என்பதற்காக அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம எடுத்து விட்டுட்டு முதலாவது அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லாம போறதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பேருபகாரம் அவர் செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றிருக்கிறார். அப்படி நம்மை காப்பாற்றியதற்காக அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நன்றி செலுத்துறோம். இப்படி ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுது அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. வல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லா. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துறோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமா? எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்ட ஒரு பட்டியலை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது.
நாம் நன்றி செலுத்துவதிருந்தால் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த நன்றியை, எங்கிருந்து ஆரம்பித்து நாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதற்கு முன்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான், நன்றி செலுத்தவில்லை, இரண்டு நிலைகள் இருக்கின்றது. நன்றி செலுத்தாத சமூகம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உணர்ந்தது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு எதை நாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இந்த உலகத்தில் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்ல உடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல உணவுகளை தந்திருக்கின்றான், நல்ல வசிப்பிடங்களை தந்திருக்கின்றான், எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்னாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணக்கிட்டு இவ்வளவுதான் அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்ல முடியாது. எப்ப நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை எப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்ப நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்க. நன்றி செலுத்தாதன் காரணமாக நிறைய விளைவுகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. அப்ப நான் எப்ப நன்றி செலுத்துறவனா மாறுவேன், மாறுறதுக்கான நிலை எப்ப வரும் அப்படின்னா, முதல்ல எனக்கு அல்லாஹ் என்ன வழங்கி இருக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டாதான் வரும். அதை இன்னைக்கு பெரும்பாலான பேருக்கு அது தெரியறதே இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்றதை விட என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்னு நமக்கு நிறைய தெரியுது. இருக்கா இல்லையா? அதுதான் நமக்கு தெரியும். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, என்னுடைய நண்பனுக்கு, என் சொந்தக்காரனுக்கு, என் அண்ணன் தம்பிக்கு, இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்னு நான் பாக்குறேனே தவிர எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்னு நான் பாக்குறதே கிடையாது. இந்த அடிப்படை இருக்கிற வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. இந்த அடிப்படையை முதல்ல தகர்த்தெறியணும். நமக்கு நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததை ஒவ்வொன்றாக நாம் பட்டியலிட வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? நம்ம முத படைக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. படைக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம ஒவ்வொன்றுக்கா நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருப்போம். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோங்க. இந்த மாதிரி எந்த ஒன்றையுமே நம்ம பார்க்கறது இல்லை. பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்குதா, நீங்க உபதேசம் பெற மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறது எதுக்காக அப்படின்னா, வெறும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை நாம் கேட்டுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, உனக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறேன் நான், அந்த அறிவை கொஞ்சமாவது செலவழிச்சாதான் நீ என்னைய புரிஞ்சுக்க முடியும், நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியும், உனக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் இருக்குதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த கேள்விகளை எல்லாம் நம்மள்ட்ட வைக்கிறான். ஆனா எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், அதோட விட்டுட்டே போயிடுறோம். எவைகள் எல்லாம் நமக்கு நியாமத்துகளாக அருட்கொடைகளாக தரப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. நிறைய விஷயங்களை திருமறை குர்ஆன் பேசுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நியாமத்துகள் என்னவென்ன அப்படின்ற ஒரு அடிப்படையை போடும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கான மிக அழகான ஒரு இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, என்னை விட அந்தஸ்தால், வசதியால், மற்ற காரியங்களால் எவன் குறைந்து இருக்கின்றானோ அவனை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியும். என்னைக்குமே நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மேல உள்ளவனை நீங்க என்னைக்கும் பார்க்காது. உங்களுக்கு மேல உள்ளவனை பார்த்தால் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத் தெரியாது. உங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறான் அப்படின்ற ஒரு நியாமத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, மன் அஸ்ஃபலி மின்கும், உங்களுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்கள பாருங்க. அதை பார்த்தாதான் ஃபஹுவ அஜ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை புரிவதற்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். அப்ப எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கா நான் எப்ப புரியும்னா, எனக்கு கீழே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, நான் 3 நேரம் சாப்பிடுறேன், 3 நேரம் நல்ல உணவு எனக்கு கிடைக்குது, 3 நேரமும் நல்ல உணவு கிடைக்காத ஒருவனை பார்த்தால்தான் எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்னு தெரியும். சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அவனை பார்க்கும் போதுதான் நான் அவனுக்கு கொடுக்கும் போது கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்னை வச்சிருக்கிறானே அப்படின்ற அந்த சிந்தனை வரும். நான் என்ன நினைக்கிறேன், அந்த சிந்தனையை விட்டுட்டு
பெரிய பணக்காரனா இருக்கானே, தேவையில்லாம வீண் விரயம் பண்றானே, தேவையில்லாம ஆடம்பரம் பண்றானே, அவனை பார்த்து நான் என்ன செய்யறேன், இவனை மாதிரி நான் இல்லையேன்னு ஆசைப்படுறேன். இவனை மாதிரி நான் இல்லையேன்னு ஆசைப்படும் போது என்ன ஆகும், என்னால ஒரு நிலையிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ் எனக்கு தந்ததற்கு நான் நன்றி செலுத்தவே முடியாது. எனக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதை நான் மறந்துடுவேன். அதை மறக்க வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய விருப்பம். அல்லாஹ் நமக்கு தந்ததை நாம் மறக்க வேண்டும். அப்படி மறந்தால் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த மாட்டோம். நன்றி செலுத்தாத ஒரு அடியானாகத்தான் ஆதமுடைய மகன் இருக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகின்றான். அப்படி நம்ம ஆயிட்டோமா, அப்படி நம்ம ஆயிடுறோமா அப்படின்றது என்ன செய்யுங்க, நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 14வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வயிது தஅذன ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்றான், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொன்னதை நீங்க நினைத்து பாருங்கள். லயின் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் லா அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் என்னுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்தும், நாம் நன்றி செலுத்தாம இருக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா, குஃப்ருக்கு சமம்ங்கற அல்லாஹ் தஆலா. குஃப்ர் இருக்கா இல்ல, இறை மறுப்பு, இறை மறுப்புக்கு சமம் நாம் நன்றி செலுத்தாமல் இருப்பது. அல்லாஹ்வை நான் நிராகரிக்கிறதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிராகரிக்கிறதும் ஒண்ணுதாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்கிறது ஒண்ணுதான், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்க அருட்கொடை நிராகரிக்கிறது ஒண்ணுதான். என்னுடைய அத்தா இருக்கிறாரு, என்னுடைய வாப்பா இருக்கிறாரு, என்னுடைய வாப்பா எனக்கு என்னவெல்லாம் தந்தாரோ அதையெல்லாம் நான் பொருட்டா மதிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய தந்தையே பொருட்டா மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்படித்தானே? தந்தையை மதிக்கிறான், ஆனா தந்தை அத்தா செய்யறதை மட்டும் அவன் மதிக்கிறதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பெற்ற தகப்பனையே மதிப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமாக நாம் பெறக்கூடிய ஒரு செய்திகள். ஆக அந்த அடிப்படையில நான் இறைவன் எனக்கு தந்திருப்பதை நான் மறுத்தேன் என்று சொன்னால், அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், நான் அவனையே நிராகரிக்கின்றேன் என்று அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லயின் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகமாக்குகின்றேன். வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறந்தீர்கள் என்று சொன்னால், மறுத்தீர்கள் என்று சொன்னால், மறந்தீர்கள் என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் இங்க பயன்படுத்தல பாருங்க. மறுத்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், குர்ஆன்ல பல உதாரணங்களை அல்லாஹ் சொல்றாங்க, நிறைய உதாரணங்கள். இவங்க எல்லாம் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நிறைய அருட்கொடைகளை பெற்றவங்க அவங்க. அப்படி அருட்கொடைகளை பெற்று அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாததன் காரணமாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு நீண்ட பட்டியலை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே பல்வேறு சம்பவங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு 3 நேரம் நல்லா சாப்பிடுறோம் நம்ம. அதுவும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள் வெள்ளிக்கிழமையில ஸ்பெஷலான சாப்பாடு தான் வீட்டுல இருக்கா இல்லையா? அப்படிதான் நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் முறை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நோன்பு வச்சிருக்கிறாங்க. உபரியான நோன்பை பொறுத்த வரைக்கும் நைட்டே நியத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்தான நோன்பா இருந்தா இரவுல நியத்து வச்சாதான் ஃபர்தான நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். உபரியான நோன்பை பொறுத்தவரை நியத்து காலைல எந்திரிச்சு ஃபஜ்ர்ல கூட என்ன செய்யலாம்னா வச்சு நீ நோன்பு வச்சுட்டு போயிடலாம். வீட்டுக்கு வருவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா? காலையில ஒண்ணு இல்லைன்னா மத்தியானம் இருக்காது. நம்ம காலையில சாப்பிடலன்னா மத்தியானம் என்ன செய்வோங்க சேர்த்து சாப்பிடுவோமா இல்லையா? காலையில சாப்பிடலாம், மத்தியானம் சேர்த்து சாப்பிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், வேணாம்னா சொல்லல, சாப்பிட வேண்டியதுதான். அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். நீங்க சாப்பிட்டு எதை உண்டு கழித்தீர்களோ எதை உடுத்து கழித்தீர்களோ அதை என்ன செய்ய போறது இல்லை, நம்ம கொண்டு போறதும் கிடையாது. நம்ம காலையில சாப்பிடலன்னா மத்தியானம் நல்லா சாப்பிடுறோம். ஒரு சில இடங்கள்ல மத்தியானம் நல்ல சாப்பாடு இல்லையா, நைட்டு ஸ்பெஷலா இருக்கும். இப்படித்தான் நம்ம சாப்பிடுறோம். இப்ப காலையில ஒண்ணு இல்ல, காலையில எதுவும் செய்யல, மத்தியானம் நல்ல சாப்பாடு செய்யறோம், அதனால விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலைல வருவாங்க, ஏதேனும் வீட்டுல இருக்கான்னு கேட்பாங்க, இல்ல. பேரிச்சம்பழம் அது கூட இல்ல, சரி நான் நோன்பு வச்சுக்கிறேன். ஏன்னா மத்தியானம் அந்த வீட்டுல என்ன இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்காது. காலையில இல்லைன்னா மதியானம் ஒண்ணு இருக்காது. இதுதான் நிலைமை. ஒருத்தர் வராரு, வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்பி
ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தவர் சொல்றாரு, வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுதான் நபிகள் நாயகத்துடைய வீடு. நபிகள் நாயகத்துடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஒரு பிறை முடிந்துவிடும், அடுத்த பிறையும் முடிந்துவிடும், மூன்றாவது பிறையும் பார்த்து விடுவோம், எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்ததில்லை என்று சொல்லி காட்டுகின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் தொடங்கிருங்க. 3வது மாசம் தொடங்கினால் வீட்டுல என்ன செய்யாது? அடுப்பு எரியாது. 2 பிறைகள் முடிந்து 3வது பிறையும் நாங்கள் பார்த்து விடுவோம். அப்ப கேட்கிறாங்க, என்னதான் உங்களுடைய வீட்டுல உணவு? அல் அஸ்வதான், 2 கருப்புகள் தான் எங்களுடைய வீட்டிலே உணவு. என்ன 2 கருப்பு? அல் மாஉ வத்தம், தண்ணீரும் பேரிச்சம்பழம். தண்ணீரும் பேரிச்சம்பழம் தான் உணவு. நம்ம பேரிச்சம்பழத்தை உணவா சாப்பிடுறோமா? சாப்பிடவே மாட்டோம். உணவா தான் எடுத்துக்குவோமாங்க? நம்ம எடுத்துக்குவோமா? பேரிச்சம்பழத்தை உணவா சாப்பிடுவோமா? காலைல டிஃபன் பேரிச்சம்பழம் தான் அப்படின்னு ஒத்துக்குவோமா? நம்ம ஒத்துக்க மாட்டோம். நைட்டு பேரிச்சம்பழம் தான் உங்க டிஃபன்னா யாரா ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். பேரிச்சம்பழம் ஒரு ஓரமா இருக்கும், அப்படித்தானே? ஆனா அங்கே அதுதான் உணவு. அதுவும் தண்ணீரும் மட்டுமே உணவு. வீட்டுல காலைல 1 கிளாஸ் தண்ணி 2 பேரிச்சம்பழம் தான் டிஃபன்னா யாரா சாப்பிடுவீங்களா? சண்டை தான் நடக்கும். நடக்குமா இல்லையா? அப்படித்தான் வீடு இருந்திருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. ஆனா அவங்க பாருங்க, எதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க? இந்த மாதிரி இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு நன்றி செலுத்தினார்கள்? அந்த நன்றி எப்படி வெளிப்படுத்தினாங்க? தஹஜ்ஜுதின் மூலமாக அல்லாஹ்விற்கு நன்றியை வெளிப்படுத்தினாங்க. தஹஜ்ஜுதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு இட்டு இருக்கக்கூடிய கட்டளை. ஆனால் அந்த தஹஜ்ஜுதை என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்றவர்களைப் போல் விரைவாக நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்கள் நின்று வணங்கினார்கள் என்று சொன்னால் ஹத்தா யதஃதர கதமா, அவருடைய 2 கால்களும் வீங்கி வெடித்து விடக்கூடிய அளவிற்கு வணங்கி இருக்கின்றார்கள். அப்பதான் கேட்கிறாங்க, நான் என்ன கேட்கிறேன், வீங்கி வெடித்து விடக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் வணங்கி இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு அருட்கொடைக்கு என்னைக்காவது ஒரு 2 ரக்காத்துகளை தொழுது, மற்ற நேரங்கள் தஹஜ்ஜுத் நேரங்கள்ல கூட கிடையாது, மற்ற நேரங்களிலே தொழுது அதற்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? எனக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்து நான் நன்றி செலுத்தி இருக்கிறேனா? கிடையாது. என்னைக்காவது உட்கார்ந்து தனிமையிலே உட்கார்ந்து எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் அவன்கிட்ட முறையிட்டு, யா அல்லாஹ் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற, ஒண்ணுமே இல்லாம நான் இருந்தேன், இது அனைத்தும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது, அதை கொடுத்தவன் நீ, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு தர முடியாது, நீயே சமதாக இருக்கின்றாய், உதவி புரிவனாக இருக்கின்றாய், தேவையற்றவனாக இருந்து எனக்குடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய், அதனால் நான் உனக்கு நன்றி உடைய ஒரு அடியானாக இருக்கின்றேன் என்று என்றாவது கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். அதிகப்படியாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை முழங்கக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோமா? எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது உடனே அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அவனுக்கு சிரமணிந்து அந்த புகழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிற்றே, எதற்கு நீங்கள் இப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் அதுக்காகத்தான் இப்படி நின்று வணங்குறேங்கிறாங்க. எனக்கு அதுதான் பெருசு, எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை. எதுக்கு? எனக்கு என்ன பெருசு? என் முன் பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான், பின்னால் உள்ள பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னா இதுக்காக என் கால் வீங்கி வெடிச்சா என்னன்னு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃபலா அகுனு அபதன் ஷகூரா, நான் நன்றியுடைய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வியை அவருடைய மனைவியிடத்தில் வைத்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். நாம் நன்றி உடையவர்களாக, நன்றி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை மறந்தோம் என்று சொன்னால் என்னவெல்லாம் நடக்கும்? 16வது அத்தியாயத்தினுடைய 112வது வசனம், வலரபல்லாஹு மஸலன் கரியா, அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலன் கரியா, அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகின்றான். அந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆமினத்தம் முத்துமஇன்னா, நிம்மதியான ஒரு ஊர், நல்ல அமைதியும் நிம்மதியும் உள்ள ஒரு ஊர். யதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், எல்லா பகுதியிலிருந்தும் ரிஸ்கினுடைய வாசல் திறந்து கொட்டு கொட்டும் கொட்டும். எல்லா பகுதியிலிருந்தும்
ரிசுக்குடைய வாசல் அல்லாஹ் அந்த ஊருக்கு திறந்து வச்சிருந்தான். அந்த ஊருக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லாம் கிடைத்த அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஃபக்கஃபரத் பி அன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிராகரிச்சாங்க. அத பொருட்டாவே மதிக்கல, அத பொருட்டாவே மதிக்கல. இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அவனை புகழுவோம் நினைக்கல, அவனுக்காக தங்களுடைய வணக்கத்தை செலுத்துவோம் நினைக்கல. இப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா பசியையும் பயத்தையும் ஆடையாக தந்து விட்டான். அல்லாஹ் அக்பர். நல்ல உணவு கிடைச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தவன் எப்படி ஆயிட்டான்? பசி வந்துருச்சு, சோத்துக்கு வழி இல்லை. நிம்மதியா இருந்தவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஆகா, நாளை காலைல சாப்பாடு கிடைக்காம போயிருமோ, நாளை உணவு இல்லாமல் போய்விடுமோ, நாளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுமோ, நாம் வாழ்வதற்கு வழி இருக்கா இல்லையா, நம்ம மூத்தா போயிருவோமா, செத்து போயிருவோமா, இப்படிப்பட்ட ஒரு பயம் அவனுக்கு வந்து விட்டது. அந்த பயத்தை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எதனால் ஏற்படுத்தினா? அல்லாஹ் தனக்கு தந்ததை அவன் மறந்தான். முதல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னா, இது அல்லாஹ்வால் தான் எனக்கு தரப்பட்டது என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். அதுதான் நன்றியினுடைய முதல் வெளிப்பாடு. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன்றதை விட இது அல்லாஹ்வால் எனக்கு தரப்பட்டது நம்ம நினைக்கிறோமா இல்லையா, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு அதை கூட பல பேர் நினைக்கிறது இல்லை. நம்முடைய திறமையால் எதுவுமே கிடையாது. நம்முடைய திறமை என்பது நம்முடைய நிலை என்ன? நம்ம ஜீரோ தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நீ ஒரு விஷயத்தை நினைக்கணும்னா கூட அல்லாஹ் நாடுனா தான் உன்னால் நினைக்க முடியும். என் பவரை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காரு. நம்முடைய பவர் என்ன? நம்ம எவ்வளவு விஷயங்களை யோசிக்கிறோம், எவ்வளவு செய்யறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு ஓடுறோம், என்னமெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்மளால நடந்துச்சுன்னு ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா அல்லாஹ் சொல்லிட்டான், நீ இதை செய்யணும்னு நினைக்கிறது தெரியுமா, அது கூட நான் தான் உன்னால் நினைக்க கூட முடியும். நினைப்பதற்கு கூட அருகதையற்ற சமூகம் தான் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோ, சிஃபர், ஒண்ணுமே கிடையாது. நான் ஜீரோங்க, நம்ம எல்லாம் ஜீரோ. இந்த ஜீரோவுக்கு வாய்ப்பை அளித்ததன் காரணமாகத்தான் எல்லாம் நடக்குது. ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு கூட அல்லாஹ்வுடைய நாட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய நிலை என்ன என்று யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால் தான் நாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயம் வேணும், இவைகளை எல்லாம் கொடுத்தவன் அல்லாஹ் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனை வந்தால்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அந்த சிந்தனையே நமக்கு வரதில்லை. வராதன் காரணமாகத்தான் பல நேரங்களிலே அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் கொடுத்ததை மறக்கின்றோம். அல்லாஹ்வை பல நேரங்களிலே திட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் என்று கேட்கிறோம். இதெல்லாம் ஏன் இந்த கேள்வி வருது? அல்லாஹ் எனக்கு தந்தது என்ற ஒரு சிந்தனை நமக்கு இல்லாதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் தரப்படுகின்றதா? நிம்மதியாக நீங்கள் வாழ்கின்றீர்களா? இப்படிப்பட்ட நிம்மதியான வாய்ப்பும் வசதிகளும் வந்தது என்று சொன்னால் இது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் அதன் மூலமாகத்தான் நன்றி செலுத்துவீர்கள். அந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களை பசியும் பயமும் பிடித்துக் கொள்ளும். இதை ஒரு ஊரை உதாரணமாக காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சபாவாசிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 34வது அத்தியாயத்தினுடைய 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். லகத் கான ஃபீ சபஇம் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன். சபாவாசிகளுடைய வசிப்பிடங்களிலே ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. ஜன்னத்தானி அன் யமீனின் வ ஷிமாலின். அந்த சபாவாசிகளுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் தோட்டங்கள் இருந்தது. குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்களுடைய இரட்சகன் வழங்கிய ரிஸ்கை நீங்கள் உண்டுங்கள். வஷ்குரு லஹு. அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பல்தத் தய்யிபா. உங்களுக்கு தூய்மையான பரிசுத்தமான நகரத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றான். வரப்ப கஃபூரின். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பையும் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். சூரத்து சபான் ஒரு அத்தியாயம், திருமறை குர்ஆனுடைய 34வது அத்தியாயத்திலே அந்த சபாவாசிகளை பற்றி அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றன. அவர்களுக்கு எல்லாம் ரெண்டு பக்கமும் தோட்டம், விதவிதமான கனிவர்க்கங்கள், விதவிதமான உணவுகள்.
எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஊரே நல்ல தூய்மையான செழிப்பான எந்த விதமான அசுத்தங்களும் இல்லாத ஒரு ஊர். அந்த மக்களுக்கு அதோட அல்லாஹ் என்ன செஞ்சான், மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் மன்னிப்பையும் கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கு அல்லாஹ் சொன்னது, இதெல்லாம் நான் கொடுத்தேன்னு மட்டும் நீங்க நினைங்க, இது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்ற ஒரு சிந்தனை இருக்கட்டும். அல்லாஹ் இதை வழங்கி இருக்கின்றான் என்று அவனை புகழுங்கள், அவனை பரிசுத்தப்படுத்துங்கள், அவனை மேன்மைப்படுத்துங்கள், அவனுக்கு நன்றி உடையவர்களாக இருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனா என்ன ஆச்சு, ஃபஅரது, அவர்கள் மறுத்துட்டாங்க. எல்லாம் கிடைச்சும் மறுத்துட்டாங்க. இந்த மறுப்பை பொறுத்த வரைக்கும் மறுத்த உடனே அல்லாஹு தஆலா பிடிக்கல மாட்டாங்க, கொஞ்ச நாள் விடுவான், எப்படி இருக்காங்கன்னு பாப்பான். ஒண்ணுமே இல்லையா, பல விதங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை சோதிப்பான். நன்றி மறந்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான், ஒன்னு வறட்சியை கொடுத்து ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவான். இன்னொன்னு என்ன செய்வான் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பேராபத்துகள் மூலமாக ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவான். அப்ப என்ன நடக்குது, இவர்கள் எதையுமே அல்லாஹ்வை மறந்ததின் காரணமாக மிகப்பெரிய ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரமி, மிகப்பெரிய ஒரு பெரு வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். மிகப்பெரிய பெரு வெள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி ஃபபத்தல்னாஹும் பிஜன்னத்தைஹிம் ஜன்னத்தைனி ஸவாத்தி, அந்த ரெண்டு பக்கம் உள்ள தோட்டம் இருந்துச்சா இல்லையா, எல்லாமே கிடைச்சிட்டு இருந்த அந்த தோட்டத்துல என்ன செஞ்சிட்டான் அல்லாஹு தஆலா, புளிப்பும் கசப்பும் உள்ள பழங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. வேற எல்லாம் போச்சு. விதவிதமான சுவைகள் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அழிச்சிட்டு என்ன செஞ்சா, அந்த தோட்டம் இருக்குது, செழிப்பான தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். நான் அல்லாஹ் என்கிட்ட நல்ல பெரிய கடை வச்சிருக்கிறேன், கடையில எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த கடை அவ்வளவு பரக்கத்தை கொடுத்தனால அந்த கடைக்கான நன்றியை நான் செலுத்தாம இருந்தனால கடை இருக்கு, வியாபாரம் இருக்கு, கையில காசு, சரியான வருமானம் இல்லை, வந்த பொருளாதாரம் பத்தல. இதெல்லாம் வருதா இல்லையா? என்னைக்காவது ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே கிடையாது. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அந்த தோட்டங்கள் ரெண்டுமே இருந்துச்சு, வலதுபுறமும் இடதுபுறம் உள்ள தோட்டம் இருந்துச்சு. ஆனா அதுல என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, புளிப்பும் கசப்பும் உள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை. கொஞ்சோன்னு என்ன கிடைச்சு, கொஞ்சோன்னு வஷையும் மின் சிதறின் கலீல், கொஞ்சோன்னு இது கொஞ்சோன்னு இழந்த பழம் கிடைச்சு, கொஞ்சோன்னு இழந்த பழம், புளிப்பும் கசப்பும் உள்ள சில பழங்களை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. ஏன் இப்படி? எதனால் அந்த சபாவாசிகள் இப்படி ஆனாங்க? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا. எதனால தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்ததின் காரணமாக. நல்லா பாருங்க, எங்கெல்லாம் நன்றி மறந்தவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும் போது குஃப்ர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. மறுப்பு என்ற ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துறான். நல்ல விளங்கினும் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை மறுத்தவன், நான் அல்லாஹ்வை மறுத்தவனாக நான் மாறி விடுகின்றேன். அப்ப அல்லாஹ்வை மறுத்தவனை பொறுத்தவரை ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا, அவர்கள் மறுத்ததின் காரணமாக நாம் அவர்களுக்கு இந்த கூலியை வழங்கினோம். வஹல் நுஜாசி இல்லல் குஃபூர், இறை மறுப்புக்கு இதைவிட வேற கூலியை நம்ம கொடுக்க போறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிஅமத்துகளை நாம் மறந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டங்கள் தான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 14வது அத்தியாயத்தினுடைய 28 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரா, சிலர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் குஃப்ரின் பக்கம் மாற்றி விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாததன் காரணமாக அவங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் விதமாக அல்லாஹ் சொல்றான், பத்தலு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் வழங்கிய அந்த நிஅமத்தை குஃப்ரன், நன்றி மறந்தவர்களாக இருந்ததின் காரணமாக மறுப்பின் பக்கம் மாற்றியவர்கள் நீங்கள் கவனித்தீர்களா? வஹல்லு கௌமஹும் தாரல் பவார், அந்த கூட்டம் என்ன செய்தது? அழிவின் பக்கம் தங்களுடைய கூட்டத்தாரை கொண்டு சென்றார்கள். அதன் காரணமாக ஜஹன்னம், அவர்கள் சென்ற இடம் நரகம்தான். யஸ்லௌனஹா, அதில்தான் அவர்கள் விழுவார்கள். வபிஸல் கரார், அதுதான் இருப்பதிலேயே கெட்ட இடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் ஒரு நிஅமத்தை வழங்கினால் அந்த நிஅமத்திற்காக அல்லாஹ்வை நாம் முதலிலே நினைவு கூற வேண்டும். இது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்று எண்ண வேண்டும்.
அதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியை பொறுத்தவரை அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டு, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதை கொண்டு, அல்லாஹ்வை தக்பீர் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் சொல்லிக்காட்ட வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தக்பீர் சொல்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக நன்றி செலுத்துங்கள். அது அல்லாஹ்மல் அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்னு சொல்லி கணக்கு போட்டு பார்க்கணும். என்னைக்குமே நம்ம பார்க்கறது இல்ல. என்னைக்காவது இந்த கண்ணை பத்தி யோசிச்சிருக்கிறோமா? நல்லா இருக்க கண்ணை கண்ணாடி போட்ட பிறகு அந்த கண்ணுடைய அருமை நமக்கு தெரியுது. இருக்கா இல்லையா? நல்லா இருக்கக்கூடிய கண், கிட்ட பார்வை தூர பார்வை என்று ஆன பிறகு இந்த கண்ணுடைய அருமையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். உங்களை அவன் படைத்தான், உருவாக்கினான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, செவிப்புலனை கொடுத்தான். வல் அப்சார, பார்வையை கொடுத்தான். வல் அஃஇதா, உள்ளங்களை கொடுத்தான். கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் சொற்பமானவர்களே, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இந்த காது நல்லா கேட்டுட்டு இருக்குது, திடீர்னு காது கேட்கறதுனால இந்த காதுடைய அருமை தெரியும். பல நேரங்கள்ல பல விஷயத்தை காதுல வாங்காம போயிட்டே இருக்கிறோம். உண்மையாலுமே காது கேட்கல அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்னும் ஆகாத. என்ன ஆகும்? காது கேட்காம போனா கவலை வருமா வராதா? போச்சே அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அதனால எதை யாராவது கூப்பிட்டா என்ன செய்யணும்? காதுல உழுகாத மாதிரி இருக்கலாமா? உடனே என்ன செய்யணும்? என்னன்னு கேட்டுடணும். ஏன்னா காதை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு காதை தந்திருக்கேன் பாருங்க, பார்வையை கொடுத்திருக்கிறேன் பாருங்க. பார்வை இருக்கும் பொழுது உள்ள அருமை பார்வை போன பிறகு தெரியும். பார்வை போன ஒண்ணுமே செய்ய முடியாது. 40 வயது 45 வயது ஆன பிறகு திடீர்னு நாம் பார்க்கக்கூடிய எழுத்து நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு கண்ணாடியை மாட்டினாதான் தெரியும். யோசிச்சு பாருங்க. அந்த நியாமத்தை யோசித்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு தோழர் ஒருத்தர் என்ன பண்றாரு, இடது கையில சாப்பிடுறாரு. இடது கையில சாப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நீ ஏன்பா இடது கையில சாப்பிடுற, வலது கையில சாப்பிட அப்படிங்க. இல்ல என்னால முடியல அப்படிங்க. சரி சாப்பிடுறேன்னு கூட சொல்லல. என்ன சொல்றாரு? என்னால என்ன சொன்னாரு? முடியல அப்படிங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், முடியாமல் போகட்டும். என்ன சொன்னாங்க? முடியாமல் போகட்டும். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? அவர் கையே வரல, வலது கையே வரல. பெருமைக்காக இடது கையில உண்டவர், இடது கையில குடிச்சவர் என்ன செஞ்சாரு? வலது கையில சாப்பிடுன்னு சொன்ன பிறகு சாப்பிடல. கடைசியில் என்ன ஆகி போச்சுங்க? கையே வரல. அப்ப அல்லாஹுடைய ஒரு நியாமத்தை அவர் மறுத்தாரா இல்லையா? ரொம்ப பொடுபோக்கா நினைச்சாரா இல்லையா? இப்படி எடுத்த கை வரலன்னா என்ன ஆகும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியும். அது மாதிரிதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது இல்லாமல் போகும்போது அவருடைய அருமை தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை கணக்கிடவெல்லாம் முடியாது. இந்த காதுல அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறான், இந்த கண்ணுல எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறான். எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கக்கூடிய உள்ளம் இருக்கு, அந்த உள்ளத்துல எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். எவ்வளவோ மரணம் செய்து வைத்திருக்கக்கூடிய, எத்தனையோ மெமரியை வைச்சிருக்கக்கூடிய இந்த மூளைக்குரிய ஆற்றல்கள் என்ன, எத்தனை விஷயங்களை, எத்தனை மொழிகளை, எத்தனை விஷயங்களை எல்லாம் அப்படியே மெமரிஸ் ஆகுது. இந்த மூளையில நம்ம தமிழ்ல மனப்பாடம் பண்றோம், அரபிய மனப்பாடம் பண்றோம், இங்கிலீஷ மனப்பாடம் பண்றோம், ஹிந்திய மனப்பாடம் பண்றோம், எத்தனை மொழிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மெமரியாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கானா இல்லையா? அந்த பாக்கியம் போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. திடீர்னு மெமரியை எல்லாம் எடுத்துட்டானா எதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு தந்ததை நீங்க நினைச்சு பாருங்க.
உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கு போட முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான தலூமுன் கஃபார். ஆனால் மனிதன் இருக்கின்றானே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறந்த அநியாயக்காரனாகத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 16வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, யஅரிஃபூன நிஅமத்தல்லாஹ், அவர்களுக்கு நல்லாவே தெரியுது இது அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். எல்லாமே அல்லாஹ் தந்தது தானங்க. அல்லாஹ் இல்லாம எது நமக்கு வந்துருச்சா? எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாம் அல்லாஹ் தந்தது என்று நினைத்து விட்டு சும்மா யுன்கிரூனஹா, பிறகு அந்த நிஅமத்தை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று சொன்னால், மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், நன்றி செலுத்த மறுத்து விட்டால் அவர்கள் தான் இறை மறுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 34வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், வகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்களிலே சொற்பமானவர்கள் மட்டுமே நன்றி செலுத்துவர். எல்லாரும் என்ன செய்யறது இல்ல, நன்றி செலுத்துவது கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால், இவைகளை பற்றியான சிந்தனை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நீங்கள் பல விதங்களிலே அழிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல அப்படின்னா பல விதங்களிலே அழிக்கப்படும் என்பதை திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 96 முதல் 99 வரை உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. வலவ் அன்ன அஹ்லல் குரா, எத்தனையோ கிராமங்கள் ஆமன் அவர்கள் நம்பிக்கை கொண்டு வத்தகு பயபக்தி உடையவர்களாக இருந்தார்கள், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, அப்படி இருந்ததின் காரணமாக நாம் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை அவர்களுக்கு திறந்து வைத்தோம். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திஸ் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியிலிருந்து திறந்து வைத்தோம். வலாக்கின், எனினும் கஸ்ஸபு, அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததின் காரணமாக அவர்களை பிடித்து விட்டோம். அஃப அமின அஹ்லுல் குரா, கிராமவாசிகள் பயமற்று இருக்கின்றார்களா? ஐயத்தியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வராது என்று பயமற்று இருக்கின்றார்களா? அவ அமின அஹ்லுல் குரா, அந்த கிராமவாசிகள் பயமற்று இருக்கின்றார்களா? ஐயத்தியஹும் பஅசுனா லுஹம் வஹும் யல்அபூன், பகல் முற்பகல் பொழுதிலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை அல்லாஹ்வுடைய வேதனை பிடிக்காது என்று அவர்கள் பயமற்று இருக்கின்றார்களா? அஃப அமினு மக்கரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை பற்றி அச்சமற்று இருக்கின்றார்களா? ஃபலா யஅமுனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன், நஷ்டமான சமூகத்தை தவிர மற்றவர்கள் அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சி விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அழிக்கப்படுவீர்கள் என்ற வரை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நன்றி செலுத்தாதவர்கள் இந்த ஊரிலே அழிக்கப்பட்டது அதிகம், இந்த பூமியிலே அழிக்கப்பட்டது அதிகம். அழிக்கப்பட்ட சமூகத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் நன்றி செலுத்தாதவர்கள், நன்றி செலுத்தாதவர்கள், நன்றி செலுத்தாதவர்கள் என்று மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இதுக்கு தான் நான் வந்தேன். நாம் நன்றி செலுத்துவதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? நம்முடைய படைப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு, இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க காசு பணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய படிப்பு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய செல்வம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய புகழ் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய படைப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். நான் எங்கிருந்துங்க நன்றி செலுத்துறது? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நன்றி செலுத்துவதை எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. நீங்கள் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய செய்திகள் இருக்கின்றது. இந்த 30வது வசனம் எதை ஆரம்பிக்கின்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறார். பொதுவா இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் ஒரு மஷூராவை கேட்கிறான், வானவர்கள் வேணாங்கிறாங்க. அல்லாஹ் அந்த மஷூராவை மீறி படைக்கிறான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சாங்க, பூமிக்கு வந்தாங்க. இதுதான் இந்த செய்தியினுடைய மேலோட்டமான ஒரு நிகழ்வு. ஆனால் இதில் நன்றிக்குரிய பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கார். நன்றி என்பது இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கு. இங்கிருந்து ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துவோம். நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்காதனாலதான் எது வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது.
அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு அதிகமாக வேண்டும் வேண்டும் என்ற அவா இருந்து கொண்டே இருக்கும் எதுவரை, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மன்னரை சந்திக்கும் வரை. ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஓடை இருந்தால் 3வது ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஒரு தங்க ஓடை இருந்தால் 2 தங்க ஓடை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றான். மண்ணை தவிர அவனுடைய பேராவடை எதுவும் மூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆக ஏன் இங்கே வந்தது, எல்லாவற்றிலும் நாம் ஏன் திருப்தி கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஆரம்ப விஷயத்தில் நம்ம நன்றி செலுத்தல. ஆரம்பத்திற்கு நாம் நன்றி செலுத்தி இருந்தோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் நன்றியோடய நம்ம பார்த்திருப்போம். ஆரம்பத்தை நன்றியோட பார்க்கல, அதனால நன்றி எதுவுமே தெரியல. எந்த ஒரு விஷயத்தையும் செய்தியாக, வரலாற்று செய்தியாக, அது ஒரு சம்பவமாக பார்க்கின்றோமே தவிர அதில் நன்றிக்குரிய விஷயங்கள் என்னவெல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இந்த அத்தியாயத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 30 முதல் 38வது வசனம் வரை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எந்த கோணத்தில் படிப்பது? وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, நான் பூமியிலே எனக்கான ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் வானவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது, சாதாரணவங்க எல்லாம் கிடையாது, வானவர்கள் சாதாரணமானவங்களா? நம்மள மாதிரியாங்க. நம்ம பாவம் செய்யறோம், அநியாயம் செய்யறோம், அக்கிரமம் செய்யறோம். பல நேரங்கள் அல்லாஹ் மறக்கிறோம், பல நேரத்தில் அல்லாஹ் நினைக்கிறது கிடையாது, பல நேரங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறது கிடையாது. ஆனா அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே விஷயம், அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நான் அல்லாஹ் சொல்வதை மட்டுமே செய்யணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும், வேற எதுவும் எனக்கு இல்ல, இது மட்டும்தான் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களிடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு படைப்பிடத்திலே ஆலோசனை கேட்கிறான் அல்லாஹ். வேணாங்கிறாங்க. இல்ல நான் படைப்பேன்னு படைக்கிறேன். நமக்காக ஒரு உயர்ந்த படைப்பினுடைய ஆலோசனை புறக்கணிக்கப்படுது அப்படின்னா நம்மளை எந்த இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கான்னு என்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? இவ்வளவு உயர்வா அல்லாஹ் என்னை வச்சிருக்கிறியே, என்னை இப்படி கொண்டு வந்துட்டியே, அதுவே நான் உனக்கு நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன் என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? என்னைக்கா அதை யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? கிடையாது. நமக்கு யோசனையில எப்படி வானவங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிச்சு அதை மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுரும், அப்படித்தானே? அதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு முன்னால எப்படி தெரிஞ்சிச்சு? நம்மள வரவே இல்லையே, அதுக்கு முன்னால வானவங்களுக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சு? அதை வச்சு அதை ஒரு சர்ச்சை கிளப்பி வானவங்களை எப்படி பார்க்கறதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோமே தவிர எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது. எவ்வளவு அழகான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. பாருங்க, கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத் அது. ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பிறகும் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா அவரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாருங்க, இருந்தாலும் உங்களை எடுத்துட்டு ஒரு வேலைக்கு எடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுற மனுஷன் இருக்கா இல்லையா? நீ யாரை சொன்னியா இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாருப்பா, இருந்தாலும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறோமா இல்லையா? ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக அவங்க என்ன செய்வாங்க, எப்படிப்பட்டவங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு விஷயம், உனக்கு நீ இதுதான் உங்க வேலைன்னா அதை மட்டும் செய்வாங்க. ஒரு வானவர் படைக்கப்பட்டு சூர கையில கொடுத்து நான் சொல்லும் போது நீ சூர் ஊதணும் அல்லாஹ் சொல்லிட்டு. அவர் என்னைக்கு கையில வாங்கினாரோ அன்னையில இருந்து அரிசை தவிர வேற எங்கேயுமே பார்க்க மாட்டார். அரிசை தவிர இப்படி இப்படிலாம் போகாது, பார்வை கூட என்ன செய்யாது, அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, அரிசையே பார்த்துட்டு இருக்கிறார்னா அவர் படைக்கப்பட்ட அவருடைய கையில சூர் கொடுக்கப்பட்ட பிறகு அப்படித்தான் இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, ஆனா அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சமூகம், அந்த படைப்பிடத்துல ஆலோசனை நிராகரிக்கப்பட்ட பிறகும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்மள படைக்கிறான். அடுத்து என்ன செஞ்சான், எல்லாத்தையும் கத்து கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா பேரையும் எல்லா படைப்பினுடைய பேரையும் கத்து கொடுத்துட்டு கத்து கொடுக்கப்படாத வானவர்கள்ட்ட அல்லாஹ் போறான். கத்து கொடுத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அதை பத்தியே கற்றுக் கொடுக்கப்படாத வானவர்கள்ட்ட போய் இதுக்குள்ள பேரெல்லாம் சொல்லுங்க. அவங்க அழகா சொல்றாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா
இல்லாம அல்லம்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தியோ அதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீயே ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படிங்கிறான். உடனே அல்லாஹ் இங்க என்ன செய்யறான், ஆதமே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆதமே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். கால யா ஆதமு அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுக்காம இல்ல, சொல்லி கொடுத்த பிறகு அல்லாஹ் அந்த சமூகத்திலேயே எப்படி உயர்த்தி காட்டுறான்னு பாருங்க. இந்த உயர்வுக்கு இன்னைக்கா நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? சொல்லுங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொல்றாங்க. கேக்குறான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையா, என்னுடைய பிரதிநிதி இப்படி இருக்காருன்னு உங்களுக்கு சொல்லலையா? இன்னி அலமு கைப ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய மறைவை அறியக்கூடியவனான் அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல மேன்மைப்படுத்துறானே, அந்த மேன்மைக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அடுத்து பாருங்க, அந்த சமூகத்தை நமக்காக சிரம் அணிய சொல்கின்றான். சிரம் என்பது தனக்குரிய ஒன்று. அல்லாஹ்க்கு தானே சிரம் அணியணும், வேற யாருக்கு சிரம் அணிய கூடாது. தனக்குரிய ஒன்றை அந்த படைப்புகளிடத்திலே நீங்கள் என்னுடைய படைப்புக்காக செய்யுங்க. அது ஒரு மேன்மை இல்லையா? படைப்பிலேயே நாம் நன்றி செலுத்த வேண்டிய, நாம் படைக்கப்பட்ட விதங்களிலே நாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அதுதான் நிஅமத். இந்த நிஅமத்தை யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் சிரம் அணிஞ்சாங்க. அவங்கள ஒருத்தனா அல்லாஹ் இப்லீஸ வச்சிருந்தான். இப்லீஸ் சிரம் அணியல. நமக்காக விரட்டப்பட்டவன் இப்லீஸ். நமக்காக ஒரு படைப்பை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று சொன்னால் அதுக்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நமக்காக மட்டுமே விரட்டப்பட்டவன் சைத்தான், அப்படித்தானே? இல்லைன்னா அல்லாஹ் விரட்டி இருப்பான? விரட்டி இருக்க மாட்டான். விரட்டினது யாருக்காக? நமக்காகத்தான். இன்னைக்கு வரைக்கும், நாளை மறுமை வரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோமே, விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறோம். நமக்காகவே விரட்டப்பட்டவன் ஷைத்தான். அப்ப அப்படி ஒரு நமக்காக ஒருத்தனை பகைச்சிருக்கிறானே, எங்க எனக்காகத்தாங்க அவர் அந்த ஆளோட பேசவே இல்லை, நான் எப்படிங்க அவர்கிட்ட வந்து பகைமையோட இருக்க முடியும், அவர் தாங்க எனக்கு முக்கியம் சொல்றானா இல்லையா? மனுஷன் சாதாரணமா சொல்றான். அப்ப நமக்காகவே ஒருத்தன் விரட்டப்பட்டிருக்கிறானே மறுமை நாள் வரைக்கும், அப்படி அல்லாஹ் நம்மை உயர்ந்தவனாக ஆக்கி வைத்து நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? சைத்தானும் பாவம் செஞ்சா நம்மளும் பாவம் செஞ்சோம், அப்படித்தானே? சைத்தான் ஒரு இறைக்கட்டளை நிராகரித்தான், நம்மளும் ஒரு இறைக்கட்டளை நிராகரிச்சோம். ஆனா சைத்தான அல்லாஹ் விரட்டிட்டான், நம்ம மேல இறக்கப்பட்டான். அதுக்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிச்சாச்சு, சைத்தான விரட்டிட்டான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுங்க, ஃபஅஸா ஆதம ரப்பஹு ஃபகவா. ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செஞ்சு வரம்பு மீறிட்டார். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த விஷயத்திலும் நம் மீது கருணை கொண்டான். கருணை கொண்டு என்ன செஞ்சான் பாருங்க, பூமிக்கு போங்கன்னு அனுப்பிட்டான். அனுப்பின பிறகு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதற்காக மன்னிப்பினுடைய வார்த்தை வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுதாங்க நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோமா இல்லையா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோமே, அது அன்னைக்கு நமக்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்ல. சைத்தான் மாதிரியே நம்மளையும் விரட்டி இருந்தாலும் நம்மளை எல்லாமே யோசிச்சு பாருங்க, பாவிகளாக அலைஞ்சிருக்க மாட்டோமா? ஆனா அது இல்லாம அல்லாஹ் என்ன செஞ்சான்? பாவம் செஞ்சிட்டீங்களா, நீங்க போங்க பூமிக்குன்னு சொல்லிட்டு போய் எப்படி என்னிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்கான வார்த்தையும் கற்றுக் கொடுத்து அனுப்புறான். அப்ப சைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்றான், உன்னுடைய அடியானை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் திருப்பி சொல்றான், உன்னால் அவன் வழிகட்டு, உன்னால் அவன் வழிகட்டு
என்னிடத்தில் ஓடி வந்து யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் உடனே நான் மன்னித்து விடுவேன் அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எல்லாமே நமக்காக செய்யப்பட்ட விஷயங்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வழி எடுக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்கிட்ட வந்து அவன் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா உடனே மன்னிச்சிரு. அவனுக்கு மன்னிப்பு இல்லை, நாம் தவறு செய்தாலும் மன்னிப்பு உண்டு என்ற ஒரு அழகான ஒரு செய்தி அல்லாஹு தாலா முதல் படைப்பின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறானே, அதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. இங்கிருந்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க முடியும். ஆக நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோமான்னு பாருங்க. அதுக்கு முதல் படி என்ன? எது கிடைத்தாலும் இது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அந்த சிந்தனை இல்லைன்னா நாம் காரூனை போல அல்லாஹ்வுடைய நாமத்தை மறந்தவர்களாக, பெருமை அடித்தவர்களாக, சிறுமைப்பட்ட ஒரு நிலையிலே இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றி தொழுகையின் மூலமாக, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக, உபரியான வணக்கங்கள் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக, அல்லாஹ்வை புகழ்வதின் மூலமாக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக, அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைகளுக்காக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையுமாக்கி அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.